நாங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிலேருந்து வந்திருக்கோம். சாரோட சமாதி இப்போ தான் நாங்கள் தடவை வந்து பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரோட படம் எல்லா படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சது சாரோட கேப்டன் பிரபாகரன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட சமாதி பார்த்து ரொம்ப ஒரு மனசு இதாக இருக்குது. அவர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்மளை விட்டு கொஞ்சம் சீக்கிரம் பிரிஞ்சிட்டாரு. அவரோட புகழ் மேலும் மேலும் வாழ்த்துறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஆகஸ்ட் 25 சாரோட பிறந்த நாளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான இடமா இருக்குது. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. கஜேந்திரன் படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டோம். ஆனால் அவர் இறங்கிட்டார். அவர் இல்லாத எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி அன்னதானம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு பண்ணணும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இது கோவில்பட்டினாலும் எங்களால் இது இப்போ நாங்கள் இது ஒர்க்குக்காண்டி இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கும் இதே மாதிரி பிளேஸ் இங்கேயே நம்மளுக்கு ஏரியா இருந்தால் நாங்களும் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து அவர் மூலயமா ஆகஸ்ட் 24 நாங்கள் ஆகஸ்ட் 25 கன்ஃபார்ம் நாங்கள் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் சார். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்தண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் சார். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்தண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் சார். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்தண்ணா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்று அவருடைய ஆலயத்தில் நாங்கள் வணங்கிவிட்டு வந்திருக்கிறோம். கேப்டனுடைய 72வது பிறந்த நாளை இந்த ஆண்டு நாங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக கொண்டாட உள்ளோம். எங்களுக்குள் மிகப்பெரிய வருத்தம், கேப்டன் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு மனதில் வருத்தம் இருந்தாலும் அவருடைய கொள்கையை விடக்கூடாது என்பதற்காக இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தை நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை கேப்டனுக்காக அவருடைய விட்டு சென்ற பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம். எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக அனைத்து பகுதிகளிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வோம். இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் நலத்திட்டங்களை செய்ய இந்த ஆண்டு நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளோம். பொதுக்கூட்டம் நடத்த உள்ளோம். எங்களுடைய அந்நியார் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கேப்டன் இல்லை என்றாலும் எங்களுக்கு அன்னைக்கு அன்னியாகவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் இந்த 72வது பிறந்த நாளை எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாட உள்ளோம் என்பதை மிகவும் வருத்தத்தோடும் கேப்டனுடைய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும், அவருடைய கடமைகளை நாங்கள் கைவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் உயிர் மூச்சு இருக்கும் வரை கேப்டன் 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 என்று எங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் வந்து காஞ்சிபுரம் அண்ணா பிறந்த மண்ணிலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் தாய் வீடுன்னு சொல்லலாம். தலைவர் ரசிகர் மன்றத்திலேருந்து தலைவரோட விசுவாசியாக இருந்து தலைவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து முதல் பொதுக்கூட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் போட்டார். அதுவே வெற்றி பொதுக்கூட்டமாக இருந்து நம்ம வந்து ஒரு வாட்டி எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்து தலைவர் எல்லாமே பண்ணார். இன்றைக்கி வந்து தலைவரோட பிறந்தநாள் வருது இந்த மாதம். என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, தலைவர் இல்லாத முதல் பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடுறோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களோட நிலைமை இந்த அளவுக்கு தலைவர் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிறோம். முதல் பிறந்தநாள் கொண்டாடும் போது தலைவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒத்துமை இருக்குது. தலைவர் பிறந்த மாதத்தில் நான் பிறந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு இந்த ஜென்மமே எனக்கு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தலைவரை பேசாத தமிழ்நாட்டு மக்கள் யாருமே இல்லை. ஆனால் எலெக்ஷன் வரும்போது அவங்க ஓட்டை வந்து விற்கிறாங்க. ஊழலை ஒழிக்கணும்னு தலைவர் கஷ்டப்பட்டார். அதே மாதிரி இப்போ தலைவர் விட்ட பாதையில் எங்கள் அந்நியார் எங்களை வழி நடத்துகிறாங்க. வருங்காலத்தில் வறுமை ஒழிப்பு தினமாக நாங்கள் தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம். ஆனால் அந்த வறுமை ஃபுல்லாக ஒழியணுன்றது எங்கள் அந்நியார் மூலயமா தலைவர் இல்லாத இந்த பிறந்தநாளில் மொத்த தமிழ்நாடும் சபதம் ஏற்போம். வருங்காலம் முரசு சின்னத்தில் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை வென்று தலைவர் பாதத்தில் வைப்போன்றது எங்கள் கட்சி தோழர்கள் எல்லாரோட நம்பிக்கை. தலைவர் பிறந்தநாள் அன்றைக்கி உங்களால் எல்லாரால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஈன்றதை செய்வோம். இல்லாதவருக்கே தலைவர் சொன்ன வாக்கு பிரகாரம் உங்களால் முடிந்தது எது செய்ய முடியுமோ எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். நான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களின் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் மறைவுக்கு பிறகு நாங்கள் கொண்டாடும் முதல் பிறந்த நாள். மன வருத்தத்துடன் மிகவும் மனவேதனையுடன் அவர் இல்லாத பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றோம்.
நாங்கள் ஒவ்வொரு பிறந்த நாளதும் ரசிகராக இருந்த போதிலிருந்து எங்களால் முடிந்த அளவு பள்ளிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா இது மாதிரி வழங்கியிருக்கோம். நாங்கள் கட்சி ஆரம்பித்து தொண்டனான பிறகு அதை விட அதிகமாக நாங்கள் வருஷம் செய்துட்ருக்கோம். போன வருஷம் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எங்கள் அவருடைய ஆலோசனைப்படி போன வருடம் எங்களது காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக 71வது பிறந்த நாளை முன்னிட்டு 71 மரக்கன்றுகள் வழங்கினோம். இப்போது எங்கள் மாவட்ட செயலாளரின் ஆலோசனைப்படி 72வது பிறந்த நாள் வருகிறது. அதேபோல் சென்ற வருடம் செய்தது போல் இந்த வருடமும் 72 மரக்கன்றுகள் கொடுப்பதாக இருக்கிறோம். எங்கள் மாவட்ட செயலாளர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்க இருக்கின்றோம். அதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். சக ஒன்றியமாகிய காஞ்சி தெற்கு ஒன்றியம், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியம் நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளை சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி வருகின்றோம். இந்த பிறந்த நாளும் அதேபோல் சிறப்பாக வெகு விமர்சையாக நடைபெறும் என்பதை மிகவும் தாழ்மையுடன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது அன்னியார் வேலு நாச்சியார் எங்களுக்கு அன்னையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அன்னியாரின் வழிகாட்டுதலின்படி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஆற்றல்மிக்க செயல் வீரர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த பிறந்த நாளுக்கு ஆகஸ்ட் 25 அன்று காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் அதேபோல் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையில் அன்னதானம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு எங்களையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கும் அன்னையாக திகழ்ந்திருக்கும் அன்னியாருக்கு நன்றி கூறி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாகவும், காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாகவும், காஞ்சிபுரம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும், வாலாஜாபாத் வடக்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொது வாழ்வில் தூய்மை நேர்மை கடைபிடித்து சென்ற பெருந்தலைவர் காமராஜரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பின்பற்றி நமது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தோடு இந்த கழகத்தை நமது புரட்சி கலைஞர் அவர்கள் துவக்கி வைத்து தமிழகத்திலே மிக அபரிதமான வெற்றியோடு பயணித்து கொண்டிருந்தார். அவர் பயணித்து கொண்டிருந்த காலங்களிலே அவர் வறுமை ஒழிப்போம் என்று ஒரு முக்கிய ஒரு கொள்கையோடு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வந்து கொண்டிருந்தார். இந்த ஆண்டு அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றார் என்பதை நினைக்கும் போது மிகவும் கழகத்துடைய தொண்டர்கள் அனைவருக்கும் வருத்தமாக இருக்கின்றது. அந்த வருத்தத்தோடு நாங்கள் உள்ளடக்கி கொண்டு அவர் விட்டு சென்ற பணியை இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற கொள்கையோடு எங்களுடைய கழக நண்பர்கள் அனைவரும் கழகத்துடைய புரட்சி ஜான்சி ராணி அவர்கள் ஜான்சிரியானாக செயல்படுகின்ற கேப்டன்கள் விட்டு சென்ற பணியை நமது புரட்சி கலைஞர் அன்னியார் அவர்கள் தொடர்ந்து அந்த கழகத்தை எங்களை வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டனுடைய இயன்றதை சொல்லும் என்ற கொள்கையோடு நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே மிக சிறப்பான முறையிலே அவருடைய பிறந்த நாளை வருத்தம் இருந்தாலும் அவர் விட்டு சண்டையை நாங்கள் விட்டு செல்ல மாட்டோம் என்று தொடர்ந்து நாங்கள் இந்த கழகத்தை நடத்தி செல்வோம், வளமாக நலமாக நடத்தி சென்று கண்டிப்பாக தமிழகத்திலே அவருடைய கழகத்தை நிலைநிறுத்துவோம் என்று உறுதி பூண்டு வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து இடங்களும் எங்களால் இயன்றதான அன்னதானம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் போன்ற பணிகளை எங்களுடைய மாவட்ட செயலாளர் எம் ராஜேந்திரன் அவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து சிறப்பாக நடத்துவோம் என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்தே எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க, புரட்சி கலைஞர் விஜயகாந்தே எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க. கேட்டவர்க்கு கேட்டபடி அள்ளி தருகிறார், கேளாத மக்களுக்கும் வாரி தருகிறார். கேட்டவர்க்கு கேட்டபடி அள்ளி தருகிறார், கேளாத மக்களுக்கும் வாரி தருகிறார். அல்லல் படும் மக்களெனி அழறாதீர்கள், அல்லல் படும் மக்களெனி அழறாதீர்கள்,
முரசோட சின்னத்திலே ஓட்டு போடுங்கள், முரசோட சின்னத்திலே ஓட்டு போடுங்கள். நாட்டுக்குள்ளே நன்மை எல்லாம் நடந்து விடுமே, நாளை நம்ம சரித்திரந்தான் வந்து விடுமே. எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்தே, எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்தே, எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க. பாடுபடும் ஏழைக்கெல்லாம் பலனை தருவார், பண்பான மனிதனாக என்றும் இருப்பார். பாடுபடும் ஏழைக்கெல்லாம் பலனை தருவார், பண்பான மனிதனாக என்றும் இருப்பார். உழைக்கும் வர்க்கத்துக்கு உயிரை கொடுப்பார், உழைக்கும் வர்க்கத்துக்கு உயிரை கொடுப்பார். உன்னுடனே எப்பொழுதும் ஓடி வருவார், உன்னுடனே எப்பொழுதும் ஓடி வருவார். வாழ்க்கையிலே வசதி ஒன்றும் தேவையில்லையே, வருங்காலம் நமக்கு என்று சொல்லுவார். எங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்தே, எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்தே, எங்கே பொன்மனச்செம்மல் வாழ்க. கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க, அந்நியார் வாழ்க, அந்நியார் வாழ்க, கேப்டன் வாழ்க.